ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்டிஸ்ட் வந்து சரண்யா. ஸோ சரண்யா வந்துட்டு ஒரு நியூஸ் ரீடர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ், அவங்களுடைய கெரியர் வந்து 2012 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எஸ், 2012 இருந்து 2015 வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ் வந்து புதிய தலைமுறையில் வந்துட்டு நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது தொடர்ந்து 2016 நியூஸ் 7 தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு சேனலை வந்துட்டு நியூஸ் ரீடராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து 2017 தான் அவங்களுடைய சீரியல் பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எஸ், முதல் முறையாக விஜய் டிவியில் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ற ஒரு சீரியல் மூலயமா தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் வந்து இருந்துச்சு. இந்த சீரியல் வந்துட்டு 2017 19 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300+ எபிசோட்ஸ் கிட்ட வந்து போயிருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இந்த சீரியல் வந்து 8 o'clock லான்ச் ஆகி அதுக்கப்புறம் 8:30 வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் எனிவே இந்த சீரியல் அவங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதா. இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கும்போது பேரலா வந்துட்டு தெலுங்குல நம்மளுடைய ரோஜா சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய தெலுங்கு ரீமேக்ல வந்துட்டு இவங்க தான் ஹீரோயினா பண்ணியிருந்தாங்க. பட் 2019 வந்து உங்களுக்கு தெரியும் கொரோனா பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல அந்த சீரியல் வந்து கொரோனா முடியறதுக்குள்ள அந்த சீரியல் வந்து அவங்க வந்து கொரோனாவால் அந்த சீரியல் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது தொடர்ந்து பேரலா இங்க சன் டிவிலையுமே வந்துட்டு விகடனுடைய ப்ராஜெக்ட்ல ரன் அப்படின்ற ஒரு சீரியல் பண்ணியிருந்தாங்க. எஸ், இந்த சீரியல்ல ஹீரோவா நம்மளுடைய கிருஷ்ணா தெய்வமகள் ஹீரோ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த சீரியல் இருந்து அவங்க வந்து ஒரு 80+ எபிசோட்ஸ்லேயே குவிட் பண்ணிட்டாங்க. சம்திங் ஏதோ இஷ்யூனால அதுக்கப்புறம் இவங்க குவிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய கிருஷ்ணாவுடைய ஒய்ஃப் சாயா சிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்துட்டு அந்த சீரியலை ஹீரோயினா ஆட் பண்ணி அந்த சீரியலும் ஒரு 160+ எபிசோட்ஸ் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அந்த 2009 அப்புறமா மறுபடியும் பேக் டு விஜய் டிவி எஸ் ஆயுத எழுத்து அப்படின்ற ஒரு சீரியல் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அதனுடைய பயணம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்ரீது கிருஷ்ணன் அவங்க தான் வந்துட்டு இந்த சீரியலை ஹீரோயினா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் சில காரணங்களால அவங்க சீரியல் இருந்து விலக அந்த இடத்துல நம்மளுடைய சரண்யா வந்துட்டு ரீப்ளேஸ் ஆகியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சீரியல் 7 o'clock தான் லான்ச் ஆகி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்யலட்சுமி இந்த மாதிரி நியூ சீரியல்ஸ்லாம் வருது கொரோனா தாண்டி அப்படின்னு சொல்லும்போது 6 o'clock வந்து டைம் சேஞ்ச் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதையும் தொடர்ந்து 5:30 வந்து டைம் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் டிஆர்பி வந்து ரொம்ப லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலுமே சடனாக என் பண்ணிட்டாங்க. எஸ், அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் நம்மளுடைய வைதேகி காத்திருந்தால் சீரியல் மூலமா கம்பேக் கொடுத்தாங்க. பட் அந்த சீரியலுமே ஃபர்ஸ்ட் 1 o'clock லான்ச் ஆகிறதா அப்படின்ற ஒரு பிளான்ல தான் இருந்துச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக சேனல் சைடு என்ன பண்ணிட்டாங்கன்னா 6 o'clock கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காற்றுக்கண்ண வெளியே வந்துட்டு 1 o'clock டைம் சேஞ்ச் பண்ணிட்டு 6 o'clock வந்துட்டு வைதேகி காத்திருந்தால் லான்ச் பண்ணாங்க. பட் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வந்து ரேட்டிங்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால அந்த சீரியலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50+ எபிசோட்ஸ்லேயே ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸ் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ நாளைக்கு கிளைமேக்ஸ், அதாவது கிளைமேக்ஸ் கூட சொல்லலை போல. ஸோ இன்னையோட சீரியலே முடிச்சிடறோம், இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு சீரியலை எடுக்கவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அந்த சீரியல் தான் ஹீரோவாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. சில மூவி ஆஃபர்னால அவர் குவிட் பண்ண ஆக்டர் முன்னா தான் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாரு. அவருமே ஒரு 2-3 எபிசோட்ஸ் தான் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். பட் அதுலேருந்து சீரியல் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்ஸ் வந்து 6 o'clock போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த சீரியலுடைய அந்த எடுத்து வச்ச எபிசோட்ஸே ஒரு 10 days அப்புறம் தான் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இந்த சீரியலுமே பெரிய ஹிட் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து நிறைய சீரியல்ஸ் அவங்களுக்கு கை கொடுக்காம போக அந்த டைமில் தான் வந்துட்டு இப்போ பாண்டியன் ஷோ சீசன் 2 மூலயமா கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன் பிட்வீனில் நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்களுமே கேட்டிருந்தாங்க. ஏன்னா பாண்டியன் ஷோ சீசன் 1 வந்துட்டு சித்துவோடு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. பட் அவங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜாராணி சீசன் 2லையுமே வந்துட்டு ஆலியாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருப்பாங்கன்ற மாதிரிலாம் கூட அப்டேட்ஸ் இருந்துச்சு. பட் அவங்க அதையுமே ஏற்றுக்கல. அதே சமயம் ஜீல வந்துட்டு ஒரு சீரியல் பண்ணுறோம் அப்படின்றலாம் கூட அப்டேட் இருந்துச்சு. பட் ஜீலையும் கொடுக்காம இப்போ பாண்டியன் ஷோ சீசன் 2ல நல்ல ஒரு கம்பேக்ஸ், ஒரு நல்ல ஒரு ரோல். ஸோ என்னதான் ஒரு நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் கேரக்டர் வந்து நல்ல ஒரு ஸ்டோரியை சுமந்து போகிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதால அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல சக்ஸஸ் இந்த சீரியல் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கணும். இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம விஜயிலே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த வீடியோவில் விடைபெறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.